பெற்றோருக்காக ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகளை நடத்துறதுக்கு வளர்க்கிறதுக்கு ஒரு விசேஷித்த ஞானம் தேவை. அதுவும் இந்த சில்ட்ரன், இந்த ஜெனரேஷனில் உள்ள பிள்ளைகளை நடத்துவதற்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹெல்த்து அண்ட் ஒரு நாலேஜ் தேவை இல்லையா? இப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தை தாரும். அதே நேரத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது நிறைய தாய்மார், நிறைய பிள்ளைங்க, எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, பிள்ளையை வளர்க்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையே என்று ஏக்கத்தோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? இப்போ உங்களுக்காகவும் நான் ஜெபம் பண்ண போகிறேன். இப்பொழுது கத்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை கத்தர் கொடுக்க போகிறார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, பெற்றோருக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை வளர்க்க ஞானத்தை தாரும், கிருபையை தாரும், பலனை தாரும். ஜெப ஆவியினால் நிரப்புவீராக ராஜா. ஜெபத்தோடு பிள்ளைகளை வளர்க்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் என்னென்ன பிள்ளைகளை எப்படி எப்படி நடக்கணும், எப்படி நடத்தணும் சொல்லி கொடுங்கப்பா. ஆண்டவரே, அன்னைக்கு மனோவா கேட்டாரே, எங்களுடைய பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், இந்த 2 காரியத்தையும் பெற்றோருக்கு கற்றுக் கொடுங்கப்பா. வளர்க்க நடத்த, வளர்க்க நடத்த ஞானத்தை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்க ஜெபாவினால நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் இப்படிப்பட்ட ஞானத்தையும் கிருபையையும் ஜெபாவையும் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா.